Hi everyone. இந்த வீடியோல நம்ம translation in prokaryotes அதை பத்தி தான் பார்க்க போறோம். First of all இந்த translation என்னன்னு பார்த்தீங்கன்னா mRNA புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுறதுக்கு பேரு தான் translation சொல்லிட்டு சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் எதுக்கு இந்த translation நடக்குதுன்னு சொல்லிட்டு அதோட கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். ஸோ டிஎன்ஏல தான் நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அண்ட் இந்த புரோட்டீன் தான் நம்ம பாடியோட ஃபங்க்ஷனு பயாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. growth, டெவலப்மெண்ட், மெட்டபாலிசம் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ டிஎன்ஏல ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கிறது எப்படி எம்ஆர்என்ஏவை கன்வெர்ட் ஆகி அண்ட் அந்த எம்ஆர்என்ஏ எப்படி ப்ரோட்டீனா சிந்தசிஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த டோட்டல் கான்செப்ட்டுமே. அண்ட் இந்த டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகுறதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனு. ஆல்ரெடி நம்ம சேனலில் டிரான்ஸ்கிரிப்ஷனோட வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அண்ட் அதோட கண்டினியூஷன் தான் இந்த டிரான்ஸ்லேஷனு mRNA டு ப்ரோட்டீனு. அண்ட் இது மொத்தமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சில பேசிக்ஸ்லாம் நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோகேரியட்ஸ் வெர்சஸ் யூகேரியட்ஸ். ஸோ ப்ரோகேரியட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம பாக்டீரியா வச்சுக்கலாம். அண்ட் யூகேரியட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தான் ஹியூமன்ஸ். இப்போ யூகேரியடிக் செல்லாம் அதில் வந்து ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். பட் ப்ரோகேரியட்ஸில் நியூக்ளியஸே இருக்காது. அண்ட் யூகேரியடிக் செல்லில் இந்த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா அதெல்லாம் கூட இருக்கும். பட் ப்ரோகேரியட்ஸில் அது கூடமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து prokaryotes versus eukaryotes. And next second one வந்து central dogma. So இந்த DNA to mRNA and mRNA to protein இதுக்கு பேர் வந்து central dogma. And இது just அந்த coding decoding மாதிரி தான். So DNAல இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு புரியாத லாங்குவேஜ் மெசேஜா mRNAக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். அண்ட் அந்த மெசேஜ்லாம் டிரான்ஸ்லேட் ஆகி புரோட்டீனா வந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் டாக்மா. அண்ட் நெக்ஸ்ட் இது எங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரோகேரியட்ஸ்ல இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே வந்து கம்பைன்டா சைட்டோபிளாசம்லேயே நடக்கும். பட் யூகேரியட்ஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நியூக்ளியஸ்குள்ள நடக்கும். அண்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து வெளியே சைட்டோபிளாசம்ல நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து புரோட்டீன். ஸோ புரோட்டீனோட ஃபங்க்ஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்ட்லேயே பார்த்துருந்தோம். அண்ட் நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்த ஒரு செயின் தான் வந்து இந்த புரோட்டீன், பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து தான் ஒரு புரோட்டீனை மேக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆர்என்ஏவோட டைப்ஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றிலாம் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்ஆர்என்ஏ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவரை ஆர்ஆர்என்ஏ வச்சுக்கலாம். இவர் வந்து ப்ரோட்டீன்ஸு என்சைம்ஸு அது கூடலாம் ஜாயிண்ட் ஆகி ஒரு ரைபோசோமாக ஃபார்ம் ஆகிடுவார். ஸோ இப்போ இந்த ரைபோசோம் வந்து எம்ஆர்என்ஏவோட போயிட்டு பைண்ட் ஆகிடுவார். அண்ட் இந்த எம்ஆர்என்ல இருக்க இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணுவார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த எம்ஆர்என்ஏ. ஸோ இந்த எம்ஆர்என்ஏ தான் வந்து டிஎன்ஏக்கும் ரைபோசோமுக்கும் நடுவில் வந்து ஒரு மெசஞ்சராக இருக்கும். அதாவது ஒரு தூதன் மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்ஏல இருக்க அந்த புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ரைபோசோமுக்கு கொண்டு வரும். கோடான் ஃபார்மில் வந்து கொண்டு வரும். ஸோ நிறைய கோடான்ஸ்லாம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஆர்என்ஏ. இந்த டிஆர்என்ஏ என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்என்ல இருக்க கோடானுக்கு ஏற்ற மாதிரி அமினோ ஆசிட்ஸ்லாம் கொண்டு வருவார். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த கோடானை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 3 நியூக்ளியோடைடை ஒன்றா சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு கோடான்னு சொல்லுவோம். டிஎன்ஏல இருக்க புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கோடான் ஃபார்மில் தான் வந்து எம்ஆர்என்ஏக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. Translation in prokaryotes. Introduction. Translation is the biological process by which the genetic information encoded in messenger RNA is decoded to synthesis a specific polypeptide protein. ஸோ இது நம்ம பாடியில் நடக்கிற ஒன் ஆஃப் த பயாலஜிக்கல் ப்ராசஸ்ஸு. அண்டு எம்ஆர்என்ஏல கோடிங் ஆகியிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் டீகோட் ஆகி ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆக போகுது. திஸ் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த ரைபோசோம் which facilitate the assembly of amino acids into proteins based on the sequence of codons in the mRNA. ஸோ ரைபோசோமில் தான் இந்த ப்ராசஸ் நடக்க போகுது. எம்ஆர்என்ஏல இருக்க கோடான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அமினோ ஆசிட்ஸ்லாம் ஜாயிண்ட் ஆகி ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆக போகுது. அண்ட் இந்த லாஸ்ட் பாயிண்டில் டிரான்ஸ்லேஷன் செல்லுக்குள்ளே எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இது நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோலேயே பார்த்துட்டோம். ஸோ ப்ரோகேரியோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் யூகேரியோட்ஸ் ரெண்டுத்துலேயுமே சைட்டோபிளாசமில் தான் டிரான்ஸ்லேஷன் நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எலமெண்ட்ஸ் இன்வால்வ்டு, அதாவது தேவையான பொருட்கள். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆக யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ தான் கோடானை ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் அதில் தான் ப்ரோட்டீனுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். செகண்ட் டிஆர்என்ஏ. இவர் தான் ப்ரோட்டீன் பில்டாக தேவையான அமினோ ஆசிட்ஸ்லாம் சப்ளை பண்ணுவார். அமினோ ஆசிட்ஸ்லாம் அழகாக தலைக்கு மேலே வச்சு கூட்டிக்கிட்டு வரும். அண்டு நெக்ஸ்ட்டு ரைபோசோமு. ரைபோசோம் தான் இங்கே ஹீரோவே. இவர் தான் அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் பாலிபெப்டைட் செயினால் ஜாயின் பண்ணி ப்ரோட்டீனாக ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் இந்த ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோமில் 2 சப்யூனிட்ஸ் இருக்கும். 50s larger and 30s smaller subunits.
அண்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த ரைபோசோமில் இருக்க சைட்ஸை பற்றி பார்க்கலாம். ரைபோசோமில் 3 சைட்ஸ் இருக்கும், ஏ, பி அண்டு இ. நீங்கள் ஷார்ட்டாக ஏப்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பக்கம் ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஏ சைட் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு வர அந்த டிஆர்என்ஏவை பைண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் அந்த பி சைட் என்ன பண்ணுவார்னா பெப்டைடு பாண்டு ஃபார்ம் பண்ணி அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி விட்டுருவார். அண்டு நெக்ஸ்ட் இ சைட்டில் அமினோ ஆசிட்ஸை கொடுத்துட்ட டிஆர்என்ஏலாம் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதான் ரைபோசோமு. அண்டு நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் ஃபேக்டர்ஸ், இனிஷியேஷன் ஃபேக்டர் IF, எலாங்கேஷன் ஃபேக்டர் EF, டெர்மினேஷன் ஆர் ரிலீஸ் ஃபேக்டர் TF ஆர் RF. இவங்களாமும் டிரான்ஸ்லேஷனில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராசஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு 3 ஸ்டேஜஸாக நடக்கும், இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்டு டெர்மினேஷன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இனிஷியேஷன் பார்க்கலாம். அண்ட் இந்த இனிஷியேஷனில் 2 ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் 30S ரைபோசோம். The 30S ribosome binds to the mRNA at Shine-Dalgorna sequence. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த குட்டி ரைபோசோமு 30S ரைபோசோம் வருவார், mRNAவுடைய Shine-Dalgorna சீக்வன்ஸில் போயிட்டு அவர் பைண்ட் ஆகிடுவார். அண்ட் இதுதான் ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸு. அண்ட் அந்த Shine-Dalgorna சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா mRNAவில் இருக்க ஒரு சைட்டு தான் அது. அண்ட் அந்த இடத்துல தான் ரைபோசோம் போயிட்டு அட்டாச் ஆகும். அண்ட் இதை தான் அந்த நெக்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் IF1 அண்ட் IF2 பிளாக்ஸ் த ஏ சைட் அண்ட் IF3 பிளாக்ஸ் த இ சைட். அண்ட் இப்போ தான் அந்த கேமியோ ரோல் பண்ணுற இனிஷியேஷன் ஃபேக்டர் அதோடைய வேலையை காமிக்கும். IF1 அண்ட் IF2 போயிட்டு ஏ சைட்டை பிளாக் பண்ணிவிடுவாங்க. அண்ட் IF3 ரைபோசோமோட இ சைட்டை பிளாக் பண்ணிவிடும். அண்ட் இந்த கோடான் பற்றி நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோவில் பார்த்துருந்தோம். AUG தான் ஸ்டார்ட் கோடானு. ஸோ ரைபோசோமில் AUG ரீட் ஆகிடுச்சுன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட் அமினோ ஆசிட் மெத்தியோனைனை கூட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ வரப்போகுது. அண்டு டிஆர்என்ஏ ஏ சைட்டில் தான் வந்து பைண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போது ஏ சைட் என்கேஜாக இருக்கிறதுனால ஃப்ரீயாக இருக்க பி சைட்டில் ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ பைண்ட் ஆகிடும். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ தான் இனிஷியேஷனோட செகண்ட் ஈவெண்ட் நடக்கும், ஃபார்மேஷன் ஆஃப் கம்ப்ளீட் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் 70S ரைபோசோம். ஸோ இப்போ அந்த ரைபோசோமோட இன்னொரு சப்யூனிட்டும் வந்து ஜாயிண்ட் ஆக போகுது அண்டு கம்ப்ளீட் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணோம். அண்ட் இந்த லார்ஜர் சப்யூனிட் வந்து பைண்ட் ஆகிறப்போ அந்த ரைபோசோமோட சைட்டை பிளாக் பண்ணியிருக்க இனிஷியேஷன் ஃபேக்டர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். அண்ட் இதுதான் அங்கே டயக்ராமில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எலாங்கேஷன் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் ஜஸ்ட் ஸ்டார்ட்டு தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேஜில் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆக போகுது. அண்ட் இங்கேயும் சில ஃபேக்டர்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. எலாங்கேஷன் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்ட் ஆர் EFTU, EFG, EFS. ஃபஸ்ட் அந்த EFTU என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்என்ஏவும் mRNAவும் பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் அந்த எலாங்கேஷன் ஃபேக்டர் G ரைபோசோம் ஸ்லைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த ரைபோசோம் அழகாக நகர்ந்து போய் தான் mRNAவில் இருக்க கோடானுக்கு ஏற்ற மாதிரி அமினோ ஆசிட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ப்ரோட்டீனை வந்து மேக் பண்ணுவார். அண்டு நெக்ஸ்ட்டு எலாங்கேஷன் ஃபேக்டர் S, இவர் தான் இந்த இடத்துக்கு தேவையான எனர்ஜியெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ இதான் இந்த 3 பேரும் பண்ணுறாங்க. ரைபோசோம் மூவ் ஒன் கோடான், டிஆர்என்ஏ present in A site moves to P site and tRNA present in P site move to E site. ஸோ சிம்பிள் தான். ஃபஸ்ட் அமினோ ஆசிடை கொண்டு வந்த டிஆர்என்ஏ P சைட்டில் பைண்ட் ஆகிருக்கும். அண்டு செகண்ட் அமினோ ஆசிடை கொண்டு வர டிஆர்என்ஏ ஏ சைட்டில் வந்து பைண்ட் ஆகிடும். இப்போ ரைபோசோம் ஒரு கோடான் நகரும் அண்டு டிஆர்என்ஏவும் அதுக்கேற்ற மாதிரி நகர போகுது. ஸோ பி சைட்டில் இருந்த ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ அந்த அமினோ ஆசிடை பி சைட்லேயே விட்டுட்டு இ சைட்டுக்கு வந்து நகர்ந்து வந்துடும். அண்ட் அந்த ஏ சைட்டில் இருந்த ரெண்டாவது டிஆர்என்ஏ இப்போ நகர்ந்து பி சைட்டுக்கு வரும். அண்ட் இப்போ ஏ சைட்டு வந்து எம்டி ஆகிடும். அண்ட் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். அண்டு வரப்போகிற அடுத்தடுத்த டிஆர்என்ஏவும் ஃபஸ்ட்டு ஏ சைட்டு, அதுக்கப்புறமா பி சைட்டு அண்ட் அதுக்கப்புறமா இ சைட்டுன்னு சொல்லிட்டு அழகாக ஜம்ப் பண்ணி போக போகுது. ஸோ அமினோ ஆசிட் செயினும் க்ரோ ஆகிட்டே போக போகுது. அண்ட் இந்த பி சைட்டுக்கு பேர் பெப்டைடு ஃபார்மேஷன் சைட்டு தானே. ஸோ அமினோ ஆசிட் நடுவில்லாம் பெப்டைடு பாண்ட் ஃபார்ம் பண்ணி அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறது அதோட வேலை. அண்ட் இ சைட்டு தான் எக்ஸிட் சைட்டு. இங்கே வர அந்த எம்டி டிஆர்என்ஏலாம் வெளியே போயிடும். இதுதான் அங்கே டயக்ராம்லேயும் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இனிஷியேஷனில் நம்ம ஹீரோ ரைபோசோம் mRNAவில் வந்து பைண்ட் ஆச்சு. அண்டு ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ அந்த ஃபஸ்ட்டு அமினோ ஆசிடை கொண்டு வந்து விட்டுது. அண்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எலாங்கேஷனில் இந்த அமினோ ஆசிட் செயின் வந்து எலாங்கேட் ஆச்சு. அண்ட் இப்போ லாஸ்ட்டாக டெர்மினேஷனில் இந்த ப்ராசஸ் எப்படி எண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வென் ஏ ஸ்டாப் கோடான் UAA, UAG or UGA enter the A site,
no corresponding T site can bind to it. ஸோ இப்போ அந்த mRNAவில் இருக்க கோடானுக்கு ஏற்ற மாதிரி தானே tRNAலாம் வந்து பைண்ட் ஆகுது. mRNAவில் இந்த ஸ்டாப் கோடான் UAA, UAG ஆர் UGA இதில் எதனா ஒன்று ரீட் ஆகிறப்போ அதுக்கு மேட்சிங்காக எந்த tRNAவுமே வராது. அண்டு tRNA மாதிரியே இருக்க ரிலீசிங் ஃபேக்டர் RF1 ஆர் RF2 வந்து ஏ சைட்டில் வந்து பைண்ட் ஆகிடும். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டாப் ஆகிடும். இதுதான் அங்கே டயக்ராமில் இருக்கும். அண்ட் இன்னும் 2 ஃபேக்டரும் இங்கே இன்வால்வ் ஆவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா IF3 அண்டு EFG. இவங்க என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைபோசோமை ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் அவ்வளோதான். இதுதான் டிரான்ஸ்லேஷன் இன் ப்ரோகேரியோட்ஸு. அண்ட் இதுக்கான ரைட்டர் நோட்ஸை நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அண்டு டெலகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எக்ஸாம் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.